முருகப்பெருமான் வழிபட்ட குகநாதீஸ்வரர். கன்னியாகுமரியில் ரயில் நிலையம் அருகிலேயே இருக்கிறது குகநாதீஸ்வரர் கோவில். முருகப்பெருமானை குகன் என்று அழைப்பார்கள். அந்த குகன் வழிபட்ட சிவபெருமான் அருளும் ஆலயம் என்பதால் இது குகநாதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் இருக்கும் இறைவனுக்கு கோணாண்டேஸ்வரர், குகணாண்டேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் கருவறையில் குகை போன்று காணப்படுவதாலும் பிரகாரம் குறுகியிருப்பதாலும் இவ்வாலயம் இறைவன் குகநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக சொல்கிறார்கள். இந்த கோவில் கருவறை அர்த்த மண்டபம், முகமண்டபம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் என்னும் அமைப்பு கொண்டது. கோவிலின் முன்பு சிறிய தோட்டம் இருக்கிறது. இவ்வாலய மூலவர் சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் சிவாலயங்களிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம்தான் மிகப்பெரியது என்று சொல்கிறார்கள். இவ்வாலயம் சிவலிங்கம் 5½ அடி உயரம் கொண்டது. இங்கு அருள்பாலிக்கும் அன்னையின் திருநாமம் பார்வதி என்பதாகும். ஆலய தல விருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது. இவ்வாலயத்தில் தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், கஜலட்சுமி, வள்ளி தேவியானை உடனாய முருகப்பெருமான், துர்க்கை, நவகிரகம், காலபைரவர் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக அருள்கின்றனர். இங்கு உள்ள கல்வெட்டு ஒன்று இவ்வாலய இறைவனை ராஜராஜ பாண்டிய நாட்டு, உத்தம சோழ வளநாட்டு, புறத்தாய நாட்டு அழிக்குடி ராஜராஜேஸ்வரர் முடையார் என்று நீண்ட அடைமொழியோடு குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பிற்கால சோழர்களின் ஆட்சி கன்னியாகுமரியில் நிலவிய போது இந்த குகநாதீஸ்வரர் கோவிலுக்கு அவர்கள் திருப்பணி செய்ததும் இந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் பிறந்தே இந்த ஆலயத்தில் வழிபாடு நடந்திருக்கலாம் என்கிறார்கள். கோடை வெயில் அதிகரிக்கும் காலத்தில் இத்தல இறைவனுக்கு 1008 இளநீர் அபிஷேகம் செய்வார்கள். இந்த அபிஷேக இளநீர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் 1008 சங்க அபிஷேகம் நடைபெறும். அன்று கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், கோமாதா பூஜை, சங்கு பூஜையும் நடக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி இத்தலத்தில் இறைவனை வழிபட்டால் குடும்ப பிரச்சனை நீங்கும் என்கிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தை மூலவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இவ்வாலயத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி சந்நிதி உள்ளது. ஆண்டுதோறும் ஆனி மாத பௌர்ணமியில் காரைக்கால் அம்மையாருக்கு இத்தலத்தில் மாங்கனி திருவிழா நடத்தப்படும். மனமுருகி வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் இத்தல இறைவன் நிறைவேற்றுவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. திருமணத்தடை நீங்கும் ஆலயமாக இத்தலம் உள்ளது. தினமும் காலை 5:30 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் இவ்வாலயம் திறந்திருக்கும்.